வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மேண்டல் ஒன்று பார்க்க போகிறோம். மேண்டல்னாக்கா மெட்டல் பார்த்தீங்கன்னா இதுதான் பிரைட் பார் மெட்டலு. 50 நினைக்க இதில் வந்து த்ரெட்டு வரும். அந்த த்ரெட்டு ஏற பார்க்கறதுக்கு நட்டு கொடுத்துருக்குறாங்க. 1 இன்ச் நட்டு 8 மர. சரி, இதை எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். உங்களை அன்புடன் அழைக்கிறது சென்னை ஈக்காடு தங்கள் சேனல். வாங்க போய் பார்க்கலாம். இந்த த்ரெட்டு இப்போ த்ரெட்டு வீல்லாம் மாட்டியாச்சு. இப்போ த்ரெட்டு போட போகிறோம். த்ரெட்டு ரிலீஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இந்த பெருசாக குரு குத்து தேவை. ஒரு சில ஜாபுகள்லாம் இந்த வீட்டுள்ளே வச்சு அப்படியே ஒரு ஃபான் பண்ணிக்க வேண்டியதான். வேறு ஒன்றுமே தேவை. அவ்வளோதான், இதுவே போதும். வேறு ஒன்றுமே தேவையில்லை. அப்படியே த்ரெட்டு போட வேண்டியதான். இந்த மாதிரி பண்ணிட்டு த்ரெட்டு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு லாஸ்ட்டாக குரு குத்துன்னு தெரியவே தெரியாது. அதேமாதிரி ஐடிலையும் நீங்கள் அது மாதிரி பண்ணாக்கா அதேமாதிரி உங்களுக்கு ஐடிலையும் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு இதெல்லாம் வருது இல்லை, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டு வரும். அந்த முட்டு ஓலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு முட்டு கேட்பாங்க, ஆனால் ரிலீஃப் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஐடியில் இந்த ஃபேஸ் ஒட்டினா மாதிரி ஐடியில் குத்திட்டு நீங்கள் பண்ணிங்கனாக்கா அவங்களால குரு குத்துறது கண்டே பிடிக்க முடியாது. குரு குத்துறது தெரியவும் தெரியாது. ஓகேவா? சரி, இப்போ த்ரெட்டு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 மர 1 இன்ச்சு ஓடி வந்து 25 வச்சுருக்கேன். இந்த த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 0.2 0.3 கூட விடலாம். ஏன்னா இது வந்து பிரைட் பார், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கிரேட் மெட்டில் இருந்தால் நீங்கள் 0.1 விட்டாக்கா லாஸ்ட் வரைக்கும் ஜாபு கைட்டாமல் டூலை கைட்டாமல் பக்காவாக வேலை செய்யலாம். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிற பாருங்க. எப்போவுமே வந்து த்ரெட்டிங் டூலில் நீங்கள் வந்து ஒரு 10 நம்பர் பண்ணணும் அப்படின்னீங்கனாக்கா 0.1 கட்டு விட்டிங்கனாக்கா டூலும் ஒன்றாவது வேலையும் கடன்னு முடிஞ்சிடும். நீங்கள் ஒரு 0.3 0.4 அந்த மாதிரி கட்டு விட்டிங்கனாக்கா கட்டு நல்லா தானே ஃப்ரீயாக தானே எடுக்குதுன்னு சொல்லி விட்டிங்கனாக்கா ஒரு ஜாப் போடலாம், மறாவது ஜாப் உங்களுக்கு டூல் தெரிஞ்சிடும், கைட்டி கிரைண்டிங் பண்ணணும். அதனால் எப்போவுமே டூல் கிரைண்டிங் பண்ணுறது பக்காவாக இருக்கணும். பார்த்தீங்களா டூல் எப்படி இருக்குது?
மெயினே வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா லேத்தாக இருந்தாலும் சரி மில்லிங்காக இருந்தாலும் சரி இது ரெண்டுத்துலேயுமே டூல் கிரைண்டிங் தான் மெயின். மில்லிங்கில் வந்து அவ்வளோ டூல் கிரைண்டிங் பண்ண போகிறதில்ல, ஒரு சில ஜாப்கெல்லாம் போருக்கு அது மாதிரி பண்ணுவாங்க. லேத்தை பொறுத்தளவு மெயினாக டூல் கிரைண்டிங் தான். அதனால் வந்து டூல் கிரைண்டிங் மட்டும் பக்காவாக பண்ணிட்டாக்கா நீங்கள் எந்த ஜாப் போட்டாலும் பக்கா வரும். சின்ன சின்ன நுணுக்கமாக பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ த்ரெட்டு போடலாம். வீல்லாம் மாட்டிட்டேன். எப்போவுமே வந்து ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிடணும், ஓகேவா? செக் பண்ணாமல் போட்டிங்கனாக்கா ஒரு .1 விட்டால் பிரச்சனை இல்லை. ஒரு 0.5, 0.6, 0.7 போயிட்ட பிறகு நீங்கள் செக் பண்ணி பிச்சு மாறிடுச்சுனாக்கா ஜாப்க இப்போ இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம், அந்த மாதிரி எதனா மாறிடுச்சுன்னா காலி ஆகிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிக்கணும். எப்போவுமே ஒரு தடவை 2 தடவை 3 தடவை செக் பண்ணிக்கணும், ஓகேவா? ஆமாம். அவ்வளோதான். லிவர் எடுத்துன்னு அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த த்ரெட்டு நம்ம வீல் இப்படி இது பண்ணுறோம்ல, இந்த கயிறு கட்டுறோம்ல, இந்த கயிறு கட்டும் போது என்ன பண்ணணும்னாக்கா, இந்த கயிறு கட்டும் போது கயிறு இழுத்து கட்டாதீங்க, இந்த மாதிரி வெயிட்டு கட்டிங்க கீழே. இந்த மாதிரி வெயிட்டு கட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து லைட்டாக அந்த லிவரை இழுத்து டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே சுற்றி விட்டுடலாம். அது அப்படியே நின்றுடும். உங்களுக்கு வந்து கட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடி இது இருக்குல்ல, ஐநெட்டு, நம்ம த்ரெட்டு கட் பண்ண ஸ்க்ரூ ஐநெட் இருக்குல்ல, அது அவ்வளோ சீக்கிரமும் தேயாது. நீங்கள் ஃபுல் டைட்டாக போட்டு இழுத்து கட்டிட்டு நீங்கள் த்ரெட்டு கட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து சீக்கிரம் தேஞ்சிடும். அப்புறம் சொல்லியிருப்பேன், த்ரெட்டு கட் பண்ணும்போது பெரும்பாலும் வந்து இந்த ஆண்டியில் கட் பண்ணுறேன். இது இந்த ஆண்டியில் கைட்டிடுவேன் நான் எப்போவுமே. பாருங்க, ஸ்பீடாக போகுது, 1 இன்ச்சு பார்த்து உஷாராக கட் பண்ணணும். இந்த சைடு பெட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான டைட்டில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கட்டு நம்ம எவ்வளோ கட்டி சைஸ் விட்றோமோ கரெக்டாக அந்த சைஸ் போகும். ஓகே ஓகே. 0 டச் பண்ணிட்டேன். ஒரு கோடு முன்னாடி வச்சிங்கன்னா பாருங்க, கிட்ட போய் எடுக்கும்போது உஷாராக எடுக்கணும். இதெல்லாம் பெரிய த்ரெட்டு, சருன்னு போயிடும், ஓகேவா? அதனால் கிட்ட போய் எடுக்கும்போது உஷாராக எடுக்கணும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், கரெக்டாக நோட் பண்ணுங்க. புஸ்குன்னு போகும், நம்ம தான் உஷாராக இருக்கணும், ஓகேவா? இது வந்து பிரேக் பேர் தான், அதனால் வந்து நீங்கள் ஒரு 0.2 கட்டி விட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பீடாக காட்டல, இங்கே என்ன சுச்சுவேஷன் நடக்குதோ அப்படியே தான் காட்டுறேன் வீடியோவில். ஸ்பீடாக ஓட்டுறது, ஸ்லோ பண்ணி காட்டுறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படியே என்ன போடுறோன்னா அதை அப்படியே தான் காட்டுறேன். இந்த த்ரெட்டு கட் பண்ணுறது ஓகே.
எல்லாம் முடிஞ்சிச்சு. த்ரெட் எப்படி இது பார்த்தீங்களா? எப்படி இது பக்காவாக இருக்குதா? மேண்டெல்லாம் போட்டாச்சு, வாசல்லாம் போட்டாச்சு. அது எப்படி வருதுன்னு காட்டுறேன் பாருங்க. இது இப்படி தான் ஏறுது. ஓகேவா? ஷேக்கு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? சரிங்க, வாஷர் போட்டு பாருங்க. இந்த வாஷர் வந்து ஷேக் இருக்கக்கூடாது. சும்மா ஒரு 0.1 லூஸ் இருந்தால் போதும். இது வந்து அவ்வளோதான். இது உள்ளே போயிட்டு 1 mm 2 mm போய் உள்ளே போய் பிடிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் அவங்க கம்மலில் பிடிச்சி வேலை செய்வாங்க. ஓகேவா? ஓகே, பை பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.